தினமுமே குழம்பு ரசம் மாற்றி மாற்றி சமைக்காமல் ஒன் பாட் சமையலாக தக்காளி சேர்த்து ஒரு பருப்பு சாதம். இதுக்கு வாழைக்காய் ரோஸ்ட்டு, சேப்பக்கிழங்கு ரோஸ்ட்டு, உருளைக்கிழங்கு ரோஸ்ட்டுன்னு ஏதாவது ஒன்று வச்சு சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்லாம். அதுக்கு சின்ன சைஸாக இருக்கிற 5 தக்காளி எடுத்திருக்கேன். பெரிய சைஸாக இருந்தால் ஒரு 3 தக்காளி எடுத்துக்கலாம். 1 கப், அதாவது ஒரு 100 கிராம் அளவுக்கு பச்சரிசி எடுத்துக்கணும். எந்த கப்பில் நம்ம அரிசி அளக்கிறோமோ அதே கப்பால் பாதி கப்பு துவரம்பருப்பு. இந்த அரிசி பருப்பு எல்லாமே 2 முறை சுத்தம் பண்ணிவிட்டு ஒன் பாட் சமையல் அப்படிங்கிறப்ப டைரெக்டாக ப்ரெஷர் ஃபேனில் மாற்றிட்டு எந்த கப்பில் அரிசி இழந்தோமோ அதே கப்பில் 4 கப் அளவுக்கு தண்ணி சேர்க்கணும். இது கூட கொஞ்சம் மஞ்சப்பொடி சேர்த்துட்டா அந்த கலர் பார்க்க நல்லாயிருக்கும். அடுப்பை சிம் ஃப்ளேமில் வச்சுட்டு 2லேருந்து 3 விசில் நம்ம வேக வச்சுட்டு வெயிட் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் பாருங்கள், இந்த ப்ரெஷர் ஃபேனில் திறந்து காமிக்கிறேன். நம்ம கரண்டியில் போட்டு மசிக்காமல் ஜஸ்ட்டு ஒரு கிளறி விட்டால் போதும். பொலனே சாதம் இருக்கணுங்க. அகலமான கெட்டி வானலியில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெயில் 1 டீஸ்பூன் கடுகு, 3/4 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1/2 டீஸ்பூன் ஜீரகம் தாளிதம் சேர்த்துக்கணும். இது கூட ஒரு 10 முந்திரி பருப்பு சேர்த்துட்டா சாப்பிட்றப்ப ரொம்ப நல்லா வாசனையாகவும் க்ரன்ச்சியாகவும் இருக்கும். சின்ன ஸ்பூனால் 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு 1 பச்சை மிளகா, 1 இன்ச் அளவுக்கு இஞ்சை பொடியாக நறுக்கி இதையும் சேர்த்து நல்லா தாளிதத்தோடு வதக்கிக்கணும். ஓரளவு பொடியாக நறுக்கி வச்சுருக்கிற அந்த சின்ன சைஸ் 5 தக்காளியும் இந்த தாளிதத்தோடு சேர்த்துட்டு ஒரு ஆறுக்கு கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இதை சீக்கிரமே வதங்கிறதுக்கு இந்த ரைஸுக்கு தேவையான உப்பையும் சேர்த்துடணும். கல்லுப்பு 1 டீஸ்பூன் சேர்க்குறேன். இது கூட காரத்துக்கு பார்த்திங்கன்னா காஷ்மீரி சில்லி பவுடர் 1 டீஸ்பூன் சேர்க்குறேன். நீங்கள் நார்மல் சில்லி பவுடர் வச்சுருந்தீங்கன்னா 3/4 டீஸ்பூன் சேர்த்தா போதும். 1/4 டீஸ்பூன் மஞ்சப்பொடி திரும்பவும் இதில் சேர்க்கணும். நல்லா எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா தோலெல்லாம் தக்காளியில் பிரிஞ்சு போகிற அளவுக்கு இதை வேக வச்சு எடுக்கணும். லிட்டு போட்டு ஒரு 3 நிமிஷம் சிம் ஃப்ளேமில் வச்சா நல்லாவே இந்த தக்காளி வதங்கிடும். இப்போ திரும்பவும் என்ன பண்ணணும், கிட்டத்தட்ட ஒரு 400 ml அளவுக்கு தண்ணி சேர்க்கணும். இந்த தண்ணி சேர்க்குறப்பயே ஒரு 1/2 டீஸ்பூன் வெல்லம் சேர்த்துட்டா அந்த உப்பு காரம்லாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். தண்ணியை நல்லா கொதிக்க விடணும். நல்லா தளன்னு கொதிச்சதுக்கப்புறம் நம்ம வேக வச்சுருக்கிற அந்த அரிசி பருப்பு ஒன்றா சேர்த்து வேக வச்சுருக்கோம். அதை சேர்த்தோன்னே பார்த்திங்கன்னா தக்காளியில் இருக்க புளிப்பு தன்மையில் பார்த்திங்கன்னா சாதம் அப்படியே முழிச்சுண்டா மாதிரி இருக்கும். இந்த தண்ணியில் திரும்பவும் நல்லா வெந்து குழஞ்சி வருங்க. லிட்டு போட்டு மூடி 3 நிமிஷத்துக்கு ஒரு தடவை சிம் ஃப்ளேமில் வச்சுட்டு கிளறிண்டே இருக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு அந்த சாதம் நல்லா அந்த தக்காளியுடைய டேஸ்ட்டு உப்பு காரத்தெல்லாம் எடுத்துகிட்டு குழைய ஆரம்பிக்கும். பாருங்கள், 2 தடவை நான் லிட்டு போட்டு மூடி கிட்டத்தட்ட 6லேருந்து 7 நிமிஷம் சிம் ஃப்ளேமில் வேக வச்சேன். சேர்ந்துண்டா மாதிரி இருக்கும், அதே சமயத்தில் ரொம்ப குழையாது. இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பை நிறுத்திட்டு 1 டீஸ்பூன் நெய் கண்டிப்பாக சேர்க்கணும். பொடியாக நறுக்கின கொத்தமல்லியெல்லாம் தாராளமாக தூவிட்டு ஒரு 1/2 மணி நேரம் நம்ம லிட்டு போட்டு மூடிட்டு 1/2 மணி நேரம் கழித்து காமிக்கிற பாருங்கள். தட்டில் நம்ம பரிமாறப்போ அவ்வளோ இலகலாக இருக்கும். லஞ்ச் பாக்ஸில் நீங்கள் கொடுத்தா கூட மத்தியானம் கூட ரொம்ப கெட்டியாக போகாது. சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப சிம்பிளான இந்த தக்காளி சேர்த்த பருப்பு சாதம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாருக்கும் ரொம்பவே பிடிக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக்ஸ் கொடுங்க. மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க.